சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தவேக தலைவர் விஜயுடன் தற்போது செங்கோட்டையன் சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக இன்றைய தினம் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். இங்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் காலையில் வந்த நிலையில் தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக ஆதவர்ஜுனா மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போல இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் சற்று நேரத்துக்கு முன்பாக வருகை இருந்து தற்பொழுது மேலே அதாவது அலுவலகத்தில் இந்த விஜயின் இல்லத்தில் ஆலோசனை என்பது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது இன்று காலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தற்பொழுது அந்த பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்குள்ளாக அதாவது நேற்றிலிருந்து அவர் விஜயின் தாவேக கட்சியில் இணைவார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அதற்கு தொடர்ந்து செங்கோட்டையனும் தாவேக தரப்பிலும் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது அதை உறுதி செய்யும் விதமாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் விஜயின் இல்லத்திற்கு அதாவது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு தற்பொழுது வருகை இருந்திருக்கிறார். ஒரு இனோவா அவரது இரட்டை இலை சின்னம் பொறுத்திருந்த அவருடைய காரை தவிர்த்து தற்பொழுது கருப்பு நிற இனோவா காரில் அவர் இங்க பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவர் வருகை இருந்திருக்கிறார். நாளைய தினம் அவர் தாவேக கட்சியில் இணைவார் என கடந்த 2 நாட்களாகவே பேசப்பட்ட நிலையில் இன்று காலை அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தால் தொடர்ந்து காலையிலிருந்து அவர் எங்கு சந்திப்பார், தாவேகாவில் இருக்கக்கூடிய இந்த முன்னணி நிர்வாகிகள் அல்லது தலைவர் விஜய் அவரை சந்திப்பாரா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்த நிலையில் தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு அவர் வருகை சென்று வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளைய தினம் தாவேகாவில் அவர் இணைவார் என்பதை உறுதி செய்யும் விதமாகவும் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. விஷ்ணு, இந்த சந்திப்பு மூலம் நாளை தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகியிருக்கிறதா? இதற்கு முன்பு பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கிறதா விஷ்ணு? நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு அரசியல் அதாவது அதிமுகவை மீண்டும் எழுச்சியோடு செயல்பட வைக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வந்தார். இந்த நிலையில் அவரது பதவிகளும் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தேவர் ஜெயந்தி என்று ஓபிஎஸ் அவர்களுடன் அவர் அந்த ஒரே காரில் சென்ற நிலையில் அப்பொழுது அவருடைய அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் அடுத்த என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு சூழல் எழுந்த நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என தொடர்ந்து அந்த 2 நாட்களாக இந்த செய்தி என்பது பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலையில் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 9 முறை அதிமுகவுடைய முன்னணி மூத்த ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியே வந்து வேறொரு கட்சியில் இணைவாரா என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்ட நிலையில் அவர் தாவேகாவில் இணைவார் என 2 நாட்களாக பேசுபொருளாக சமூக வலைதளங்களும் பேசப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் விஜய் இல்லத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். இவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மாநில அமைப்பு செயலாளர் என்ற ஒரு பொறுப்பையும் அவர்கள் கொடுக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தினம் தலைமை அதாவது பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. நாளை தினம் காலை 10 மணிக்கு பனையூரில் இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் விஜய் தலைமையில் அதாவது கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் அவர் செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அவருடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து மிகவும் பேசப்பட்டு வந்த நிலையில் மாற்றாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பது தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. அந்த வண்ணம் இன்று காலை விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருந்து அதாவது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வருகை சென்று சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் குறிப்பாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போல ஆதவர்ஜுனா, அதே போல இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இங்கு ஆலோசனை செய்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த கருப்பு நிற காரில் யாருக்கும் தெரியாதவாறு குறிப்பாக ஊடகங்கள் வெளியே செய்தி சேகரிக்கின்ற நிலையில் அவர்கள் பார்த்துவிடாத வண்ணம் அதிவேகமாக அந்த அவருடைய இல்லத்திற்கு சென்றக்கூடிய காட்சியும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. இந்நிலையில் அவர் நாளைய தினம் அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தற்பொழுது உறுதியாயிருக்கிறது. விஷ்ணு, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் அந்த கோரிக்கையை முன்வைச்சு காலக்கெடுலாம் நிர்ணயம் செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் செங்கோட்டையன். தற்போது திடீரென தாவேகாவில் அவர் இணைய இருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய சக ஆதரவாளர்கள் ஏதேனும் தெரிவிச்சிருக்காங்களா? திடீர்னு இந்த முடிவு எடுக்க என்ன காரணம்? எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறா? அது பற்றிய தகவல் ஏதேனும் கிடைச்சிருக்கா?
நிச்சயமாகவே. அதாவது அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு 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 உறுதியான ஒரு சட்டமன்ற 2026 ஒரு மேம்பட்ட ஒரு அதிமுகவை, பழைய அதிமுகவை திரும்ப கொண்டு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஒரு எண்ணத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தார். இது தொடர்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும் என அவர் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தேவர் ஜெயந்தி என்று ஓபிஎஸ் அவர்களுடன் ஒன்றாக பயணித்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர் அடிப்படை உறுப்பினர், அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார் எடப்பாடியால். இந்த நிலையில் இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு என்பது தொடர்ந்து நிலவி வந்தது. இந்த நிலையில் அவர் டெல்லி சென்றது, அது மட்டும் இல்லாமல் டெல்லி செல்வதாக கூறியது, அதே போல வேறு மாற்றுக் கட்சியில் இணைவாரா அல்லது ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து பயணிப்பாரா என பல்வேறு மாற்று கோணங்களில் விவாதங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைந்தது யாரும் எதிர்பாராத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்களும், அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் பலருமே அந்த அதிமுகவிலிருந்து வெளியேறினார்கள். அதுவும் இல்லாமல் எடப்பாடி அவர்களால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரிடம் நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர்களும் தற்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைவதற்கு அதாவது செங்கோட்டையன் அவர்களிடம் சம்மதித்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலேயே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தற்பொழுது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், நாளைய தினம் அவர்களோடு தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவர் விஜய் கட்சியில் இணைவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அவர் செய்துவிட்டதாகவும் நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம் அவருடைய அந்த சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைவார் என பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் மூலம் அது உறுதியாயிருக்கிறது. 2 நாட்களாகவே ஒரு பரபரப்பான சூழல் என்பது, செங்கோட்டையன் எங்கு செல்வார், எந்த கட்சியில் இணைவார், இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மையா என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இதனை உறுதி செய்யும் விதமாக இன்றைய தினம் காலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கண்ணில் மண்ணை தூவும் விதமாக அவர் காரில் வலம் வந்து கொண்டிருந்தார் சென்னையில். இந்த நிலையில் தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய படினமகளில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்தில் அவர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் இதை வைத்து பார்க்கையில் இன்று அவருடைய ராஜினாமா மற்றும் இந்த விஜயின் சந்திப்பு வைத்து பார்க்கையில் தாவேகாவில் இணைவது 100% தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. இன்னும் நாளை தினம் அவர் நேரடியாகவே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இணைந்து அந்த கட்சியில் இணைவக்கூடிய நிகழ்வு மட்டுமே இருக்கிறது. இதன் அடிப்படையில் அவருக்கு மாநில முக்கிய பொறுப்பாக விஜயன் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் குறிப்பாக விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு புதிய நிர்வாக குழு ஒன்றை நியமித்திருந்தார். 28 பேர் கொண்ட அந்த புதிய நிர்வாக குழுவை செங்கோட்டையன் அவர்கள் தான் வழிநடத்துவார். அவர்கள் தலைமையில் தான் அந்த குழு இயங்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த குழுவின் அடிப்படையில் அங்கு கட்சியின் நடவடிக்கைகள் அனைத்தையும் விஜய் அவர்களிடம் நேரடியாகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கருத்துக்களை அவரிடம் எடுத்துச் செல்வதற்காக இவர் இந்த பணியை மேற்கொள்வார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இதை உறுதி செய்யப்படும் விதமாக நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அவருடைய பொறுப்பு மற்றும் அவர் செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் இது தொடர்பான அந்த அவருக்கு பொறுப்பு தொடர்பான அவருடைய கட்சியில் இணைவது தொடர்பான அறிக்கையும் வெளியிடுவார், அது தொடர்பாக பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.